இப்போ நம்ம லைனிங்கும் கட் பண்ணிட்டோம். இது வந்து கை ஸ்லீவும் கட் பண்ணியிருக்கோம். இப்போ என்னன்னா, இப்போ இந்த மெஷர்மெண்ட்டுக்கு நம்ம ரொம்ப அகலமாக இருக்கிறதால இப்போ இதை வச்சு நம்ம கட் பண்ணும்பொழுது உங்களுக்கு சரியாக இருக்கும். இப்போ கஸ்டமர் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு நெக்கு கொடுத்து எனக்கு ஒரு 5 வைங்க அப்படின்னா 6 வைங்க அப்படின்லாம் கேட்கும் பொழுது நம்ம இவ்வளோ அகலம் வச்சு நம்ம பாட்டுன்னு வச்சு கட் பண்ணோம்னா உங்களுக்கு நெக்கு ரொம்ப லூஸாக இருக்கும், நிற்காது. அதனால எப்பயுமே இந்த மாதிரி மெஷர்மெண்ட் வரும் பொழுது நம்ம என்ன பண்ணோம்னா பேக் நெக்கை சின்னது பண்ணிடணும். அப்போ தான் உங்களுக்கு இது சரியாக வரும். ஓகேயா? இப்போ இதிலே நம்ம ஃப்ரண்ட்டு போட்டு நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணோம். ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு செமி ஸ்டிச்சு வந்திருக்கிற சல்வார் எப்படி நம்ம கட் பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ இதில் பாருங்கள், அவங்களே நமக்கு நெக்கு கொடுத்துட்றாங்க. இப்போ இந்த நெக்கு பார்த்திங்கன்னா நமக்கு 6.25 இருக்குது. ஓகேங்களா? இப்போது இந்த அகலம் இருக்கும்பொழுது நம்ம பேக் நெக்கு ரொம்ப கீழே இறக்கியும் வைக்க முடியாது. இப்போ இந்த மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போ இந்த நெக்கும் பாருங்கள், அவங்க கொடுத்துருக்கிறது 6 கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த அகலம் இருக்குது, இந்த லென்த் இருக்குது. இப்போ இதுக்கேற்ற மாதிரி பாடி இருக்கிறவங்களா இருந்தால் இது சரியாக இருக்கும். ஆனால் இப்போது இதை விட கம்மியாக வந்திருக்காங்க பாடி அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் நம்ம இதை நம்ம மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு இதை எப்படி நம்ம கால்குலேஷன் பண்ணி கட் பண்ணோம் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது இது ஒரு கஸ்டமர் கொடுத்துருக்காங்க. அவங்களோட மெஷர்மெண்ட்டு பாருங்கள். அவங்களோட மெஷர்மெண்ட்டு ஃபுல் லென்த்து 39, அவங்களோட ஆம்ஹோல் 16, அவங்களோட பஸ்ட்டு 39, அவங்களோட அந்த வெயிஸ்ட் ரவுண்டு வருது இல்லைங்களா, அது 35, சீட்டு 40, இவங்களோட ஷோல்டர் 13, ஸ்லீவ் லென்த்து 6, ரவுண்டு 11. இப்போது இவங்களோட செஸ்ட் லென்த்து 12, டாட் பாயிண்ட்டு 9. இப்போது இந்த மெஷர்மெண்ட் இருக்கிற இவங்க கொஞ்சம் ஏஜ்டு பர்சன் தான். இப்போ இவங்களுக்கு நம்ம எப்படி கட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம இந்த மாதிரி செமி ஸ்டிச் வந்தால் எப்படி கட் பண்ணலான்றதை பற்றி நம்ம பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் வீவர்ஸ், இப்போ அவங்களோட ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்ம லைனிங் எடுத்திருக்கோம். நம்ம மைண்டில் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா அந்த நெக்கு, ஏன்னா அது வந்து 3.25 இருக்குது. அப்போ நான் இங்கே ஒரு கோடு போட்டிருக்கேன். போட்டுட்டு நம்ம என்ன பண்ணலான்னா அந்த 6.25 வருது இல்லைங்களா, அந்த 6.25ல் 3.1. இப்போது இந்த நெக்கு கம்பல்சரி இந்த அகலம் இருக்கும். அப்போ இந்த அகலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த இடத்தையும் நம்ம ட்ராயிங் பண்ணால் தான் உங்களுக்கு நெக்கு எக்ஸ்பெண்ட் ஆகாது, கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? இப்போது இந்த ஒரு 1/2 இன்ச்சஸ் தைக்கிறதுக்கு இப்போ இவங்களோட லென்த்து பார்த்திங்கன்னா 39, ஆனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் 37 வச்சுருக்கேன். இப்போ அவங்களோட பேக் நெக் அவங்க எவ்வளோ கேட்டிருக்காங்கன்னா 5 கேட்டிருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த அகலமாக இருக்கிறதுனால இப்போது நம்ம இதையும் ரொம்ப இறக்கணும்னா அவங்களுக்கு ரொம்ப அகலமாகிடும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா 4 வச்சிட்றேன். அவங்களோட அகலம் வந்து பேக் நெக்கு 4 வச்சிட்றேன். இப்போ அவங்களோட ஷோல்டர் பார்த்திங்கன்னா 13, 6.5 நான் மார்க். இப்போது அவங்களுக்கு நம்ம 4 வச்சுருக்கோம். இப்போது நம்ம எப்பயுமே ஃபஸ்ட்டு நம்ம ஆம்ஹோல் நம்ம ட்ராயிங் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களோட பஸ்ட்டு 39. நம்ம என்ன பண்ணுறோம், 39 டிவைடட் 4, 39 டிவைடட் 4னால் 9, ஒரு 1/2 இன்ச்சஸ்ஸு நான் எக்ஸஸாக கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் 10 வச்சுருக்கேன். இப்போது அவங்களுக்கு 6.5, இந்த 6.5 நான் அப்படியே வச்சிடுறேன். இது 6 கொடுக்குறேன். எதுக்கு நான் இங்கே 1/2 இன்ச்சஸ் கொஞ்சம் கொடுக்குறேன்னா, இது நமக்கு நெக்கு மேலே இருக்குது, அதனால் ஒரு 1/2 இன்ச்சஸ் கொடுக்கலாம். சப்போஸ் நம்ம இறங்கி வருதுன்னா ஒரு கொஞ்சம் கம்மி, ஒரு 1 இன்ச்சு கொடுத்துக்கலாம் ஒரு டோட்டலாகவே. இப்போ நம்ம டோட்டலாகவே 2 இன்ச்சஸ் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். 1/2 இன்ச்சஸ் கொடுத்தோம்னா 4 லேயர் வர்றதுனால இப்போ இது இறக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கூட நம்ம இதை கம்மி பண்ணிக்கலாம். மேலே இருந்தது நெக்கு அப்படின்னா ஒரு 1/2 இன்ச்சஸ் நம்ம கொடுத்துடலாம். இப்போது இவங்களோட ஆம்ஹோல் 16. இங்கே பாருங்கள், கரெக்டாக நமக்கு 8.25 வந்துருச்சு. அதனால் நமக்கு
இந்த ஆம்பூல் கரெக்டாக சரியாக இருக்குது. நம்ம இதை வச்சிடலாம். கரெக்டாக சரியாக நமக்கு வந்துடுச்சு. இப்போட டாட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 9.5, செஸ்ட் லென்த்து 12. ஓகேங்களா? இப்போ அவங்களுக்கு நம்ம இந்த இடம் 14 வைக்கிறேன். இதுதான் செஸ்ட் லென்த்து, இது வந்து டாட் பாயிண்ட். நம்ம தேவைன்னா அவங்களோட ஹிப்போட லென்த்து இந்த இதெல்லாம் கூட நம்ம ட்ராயிங் பண்ணலாம். பட் அவங்க ரெகுலர் கஸ்டமர்ன்றதுனால நான் எடுக்கலை. ஏன்னா அவங்க ஆள் குள்ளமாக இருக்கிறாங்கன்னா, இப்போ ஜென்ரலாக ஸ்லிட்டு பார்த்தீங்கன்னா 21 வைப்போம், 7 நம்ம பிரிப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க குள்ளன்றதுனால நான் 20 வச்சுருக்கேன். இப்போது அவங்களோட ஹிப்போட ரவுண்டு பார்த்தீங்கன்னா 35. இப்போ 35ன்னா நம்ம என்ன பண்ணுறோம், அதை 36, ஒரு 1 இன்ச் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு 1/4 இன்ச்சஸ் கொடுக்குறேன். கொடுத்துட்டு அவங்க சீட்டு 40, அந்த 40 என்ன பண்ணுறேன் 10, இது கூட நான் என்ன பண்ணுறேன் ஒரு 1/4 இன்ச்சஸ் மட்டும் கொடுக்குறேன். ஏன்னா இந்த இடத்துல நமக்கு ஸ்லிட்டு வந்து பிரிஞ்சறதுனால நம்ம இங்கே 2 இன்ச்சஸ் 1/2 இன்ச்சஸ் கொடுத்து 2 இன்ச்சஸ் கொடுக்கணும் அடிஷ்னல்ன்றதுக்கு அவசியம் இல்லை. அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா இந்த இடம்லாம் ரொம்ப ஒரு மாதிரி லூஸ் விழும், ரொம்ப இப்படி கோஸாக வந்துடும். அதனால் எப்பயுமே இடுப்பு பக்கம் நம்ம தரும்பொழுது ஸ்லிட்டு வர்றதுனால ஒரு 1/4 இன்ச்சஸ் நீங்கள் நம்ம எக்ஸஸாக கொடுத்தாலே போகிறோம், ரொம்ப கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. டைட் ஃபிட் வேணும்னா அவங்களுக்கு அந்த 1/4 இன்ச்சஸ் கொடுத்தால, பட் நான் என்ன பண்ணுறேன் இப்போ அவங்களுக்கு ஒரு 1/4 இன்ச்சஸ் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இப்போது இங்கே கொடுத்துருக்க இதே மெஷர்மெண்ட்டை தான் நம்ம இங்கேயும் கொடுக்க போகிறோம். அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் 10.25 கொடுத்துருக்கேன். 10.25 கொடுத்துட்டு இங்கே 1. இப்போ சப்போஸ் அவங்க இடுப்பு பெருசாக இருக்குது, இந்த பின்னாடி சீட்டு பெருசாக இருக்குன்னா நம்ம என்ன பண்ணலாம், இங்கே ஒரு 1/2 இன்ச்சஸ் எக்ஸஸாக கொடுத்து இப்படி கிராஸாக கூட எடுத்துகிட்டு போகலாம். அப்போ இந்த இடுப்பு கவர் ஆகும். பட் இடுப்பு சின்னதாக இருக்குன்னா நம்ம இப்படி ஸ்ட்ரெயிட்டாகவும் போட்டுடலாம். பாருங்கள், நம்ம இப்போது ஃபுல்லாக உங்களுக்கு நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ இந்த இடங்கள்லாம் கொஞ்சம் நம்ம ஆர்காட் போட்டுக்கலாம். இப்போது ஸ்லீவும் நம்ம எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போது அவங்களோட ஸ்லீவ் நம்ம கட் பண்ண போகிறோம். அவங்க ஸ்லீவு 6 கேட்டிருக்காங்க. அப்போ கீழே நம்ம மடித்து தைக்கிறதுக்கு ஒரு 1 இன்ச்சஸ் கொடுக்குறேன். அதுக்கு பிறகு மேலே 6, இங்கே தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சஸ் 6.5 இன்ச்சஸ் நான் தரேன். ஓகேயா? இப்போது அவங்களோட ஸ்லீவை நம்ம கட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு நம்ம எவ்வளோ ஆம்பூல் வச்சோம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அவங்களுக்கு ஆம்பூல் நம்ம 6 வச்சுருக்கோம். ஆம்பூல் 6 வச்சதுனால நான் என்ன பண்ணுறேன், அவங்களுக்கு இங்கே 3 வைக்கிறேன். இங்கே 3 வச்சுறேன். இப்போ அவங்களோட ரவுண்டு 11.5. இப்போ அவங்களுக்கு 16. இப்போது இதை நான் என்ன பண்ணுறேன், 4ஆக பிரிச்சிடுறேன். 4, 2, 6 பிரிச்சுட்டு பாருங்க. இப்போ நமக்கு இந்த மாதிரி மெஷர்மெண்ட் வச்சு பார்க்கும்பொழுது நமக்கு கரெக்டாக வரணும். ஓகேங்களா? இப்போ நமக்கு சரியாக வந்திருக்கா? இங்கே பார்த்துக்கோங்க, நமக்கு இந்த மாதிரி பொசிஷனாக கரெக்டாக வரணும்.
அதுக்கு பிறகு கீழே கை அந்த அர்க்காத் போடுவோம் இல்லைங்களா, இப்போ நம்ம இந்த கையையும் கட் பண்ணிடலாம். கையும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அதே மாதிரி இப்போ இந்த இந்த லைனிங்கில் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதுவும் நம்ம என்ன பண்ணோன்னா ஃப்ரண்ட் அர்க்காத் போட்டுடணும். ஓகேங்களா, இந்த இடத்துல நம்ம ஒரு லைட்டாக ஒரு கர்வ் எடுத்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்படி லைட்டாக ஒரு கர்வ் எடுத்துடலாம். ஓகேயா? ஓகே, தேங்க்யூ.